ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வினால சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒவ்வொரு ஓய்வினாலையிலும் அநேக ஆலோசனைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டிய, நாம் வாழ வேண்டிய முறைமைகளை பரிசுத்த ஆவியை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட ஆவியான கொடுக்கிற ஆலோசனை என்ன? சங்கீதரின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அல்லேலூயா. மிக 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 முக்கியமான ஒரு ஆலோசனை. தேவப்பிள்ளை, நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனைக்கும் விலக்கி காத்துக்கொள். இன்னைக்கு இந்த நாவுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆமாம், இந்த உதடுகளினால அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவப்பிள்ளை எத்தனை இருதயங்களை சுக்குநூறாக்கிருக்கு, எத்தனை இருதயங்களை காயப்படுத்திட்டு இருக்கு. இதனால் எத்தனை உறவுகள் பிரிந்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆமென் கணவன் மனைவி கூட பிரிந்து போயிருக்கிற பார்க்குறோம். இதனால் எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கு. தேவப்பிள்ளையில் வாயின் வார்த்தைகளை நம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்தணும். இதனால் நம்ம பொல்லாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினவதி பொல்லாதவன். அவன் நமக்குள்ள பொல்லாங்கமான வார்த்தைகளை போட்டு எப்படியோ தவறான காரியத்துக்களை நடத்துகிறத நான் பார்க்குறோம். தேவப்பிள்ளைகள், அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பொறாமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஆமென். இச்சகம் பேசுகிற நாவு. தேவப்பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஒரே புறங்கூறி தவறான காரியம் சொல்லி, சொன்னதை சொல்லாமல் சொல்லாததை சொல்லி இப்படி பயங்கரமான காரியங்களை சொல்கிறாங்களே. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறாராம். சிலர் வாயை திறந்தா பெருமை, ஆமாம், ஜாதி குறித்த பெருமை, கலரை குறித்த பெருமை, அந்தஸ்தை குறித்த பெருமை, பல விதமான பெருமைகள்னால இன்னைக்கு ஜனங்கள் காட்டு இருக்கிறாங்க. தேவப்பிள்ளைல பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறாரா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் சங்கீதத்தின் புஸ்தகம் 140ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயங்கரமா இருக்குல்ல. சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குறாங்களாம், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கான். சர்ப்பம் அப்படியே அது சீறி பாயம் பாருங்க, சொல்லுவாங்க இல்லைங்களா. அது விஷயம் எவ்வளோ கொடுமையானது. தேவப்பிள்ளையில் ஆவியான எவ்வளோ ஞானமாக எழுதி வைத்திருக்காரு பாருங்க. உங்கள் வார்த்தைகள் மிக ஜாக்கிரதை. நாவை உதட்ட பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அது விரியன் பாம்பு போல் விஷம் போல் இருக்கிறதான். நம்ம வார்த்தைகளால் நிறைய பேர் சந்தோஷம் அடையணும், நம்ம வார்த்தைகளால் ஆறுதல் அடையணும், நம்ம வார்த்தைகளால் உற்சாகப்படுக்கணும். இதுக்கு மாறா இப்படி சர்பத்தை போல் இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு விசனிப்பை விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் அநேக வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளையில் இன்றைக்கி நம்ம வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருப்போம். பரிசுத்தமாக பேசி, ஞானமாக பேசி, மற்றவர்களை பக்தி விருத்தியாக பேசி, மேலே ஆறுதல் கொடுக்குற வார்த்தைகளை பேசி அவங்கள ஆசீர்வதிப்போம். கண்களை முடியும் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அன்றே நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் ஆறுதலான அன்றே மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசி, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி அன்றே பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது வச்சிங்கப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நல்ல நாங்கள் வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருக்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை மக்கள் செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருங்க. காட் பிளஸ் யூ.